சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிச்சு சாப்பிடக்கூடிய வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சு காட்ட போறேன். ஃப்ரைட் ரைஸ்னாலே ரோட் சைடு கடை தான் ஞாபகம் வரும். அங்க செஞ்சா மட்டும் அது என்னவோ தெரியல, அவ்வளவு சூப்பரா இருக்கும். எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்றாலே இந்த சங்கீதா பிள்ளை நீங்க கண்டிப்பா நினைக்கலாம். நிஜமா அங்க எனக்கு ஃப்ரைட் ரைஸ்னா அவ்வளவு உயிர். இந்த ஃப்ரைட் ரைஸ இன்னைக்கு நம்ம ரோட்டு கடையில சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி செஞ்சு காட்ட போறேன். வீட்டு ஸ்டைல்ல செய்யற வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வேற, இதே ரோட்டு கடையில செய்யற வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வேற. இவ்வளவு ருசியா இருக்கிற இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப எளிமையாகும் சங்கீதா ஸ்டைலி செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ஆள் போடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சாதம் வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அகலமான ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன். இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்தலாம். பாஸ்மதி ரைஸ் 400 கிராம்ல நம்ம செய்ய போறோம். அதுக்கு தகுந்த அளவு தண்ணி இருக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்க. பாஸ்மதி ரைஸ் 400 கிராம் எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இப்ப இந்த அரிசியும் நம்ம கொதிக்கிற தண்ணியிலே போட்டுடலாம். இப்ப இந்த அரிசியோட சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இதுலயே 1 டீஸ்பூன் ஆயில் விடுங்க. ரீஃபண்ட் ஆயில் விடுங்க, ஏன்னா பிளேவர் இல்லாததா இருக்கணும். ஆயில் இதுல விடும் போதும் சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா வரும். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொதிக்குது. இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு கிளறி கொடுங்க. அடிக்கடி கிளறி இந்த ரைஸ உடைக்க கூடாது. இந்த ரைஸ வேக வைக்கிற பதம் ரொம்ப முக்கியம். இப்ப அடுப்ப மீடியம் மணல்ல வச்சு வேக வைங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தும் போதுதான் சாதம் நல்லா உதிரியா வரும். சாதம் நல்லா சாஃப்டா இருக்கணும், ஆனா விரையாட்டம் இருக்கணும். அந்த பக்குவம் ரொம்ப முக்கியம். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அப்படியே ஒரு மாதிரி உள்ள வெள்ளையா இல்லாம கண்ணாடி பதத்துல இருக்கும். குக்கிங் வினிகர் 1 டீஸ்பூன் ஊத்திக்கலாம். இந்த வினிகர் ஊத்துறது சாதம் உதிரியா வரதுக்காகவும், அதே மாதிரி ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும். இந்த சாதம் நல்லா வெள்ளையாவும் இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா இதுக்கு பதிலா நீங்க லெமன் ஜூஸ் கூட விட்டுக்கலாம். பாருங்க, இப்ப 60% ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் ஆகணும். இந்த சாப்பாடை எடுத்து வடிகட்டுறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடியா வச்சுக்கணும். பாருங்க, இப்ப நான் பாக்குறேன் ரொம்ப அப்படியே விரையாட்டம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் வேகணும். பாருங்க, இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கரெக்டா இங்க பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே கண்ணாடி பதத்துல இருக்கு. இப்படி அமுத்துனீங்கனாலும் அப்படியே உடையும். இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப இதை எடுத்து வடிகட்டிக்கலாங்க. இப்ப இது மேல அப்படியே 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இப்ப வடிச்ச சாதத்தை அகலமான ஒரு பாத்திரத்துல கொட்டுங்க. அப்படியே நல்லா பரப்பி கொட்டுங்க. இப்ப பாருங்க, மேல இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எல்லா இடத்துலயும் படுற மாதிரி இப்படி. இந்த சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஊத்துங்க. நீங்க எவ்வளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு எண்ணெய் ஊத்துங்க. இப்ப சூடா இருக்கும் இல்லைங்களா, கரண்டி போடக்கூடாது, உடஞ்சிரும். இந்த சாப்பாட்டை இங்க பாருங்க இப்படி எடுத்து நல்லா குலுக்கி கொடுங்க. இப்ப கரண்டி எடுத்து சும்மா அப்படி லேசா ஒரு பக்கம் ஒதுக்கி கொடுங்க. அவ்வளவுதான். இப்ப இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய கடாய் வச்சுட்டேன். இரும்பு பாத்திரமா இருந்தா நல்லா வரும் ஃப்ரைட் ரைஸ். இப்ப தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸுக்கு நூடுல்ஸுக்கு இந்த மாதிரி செய்யும் போதும் நல்லா ஃபுல் ஹை ஸ்பீட்ல இருக்கணும். 5 பல்லு பூண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்ப இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். பூண்டு இந்த அளவுக்கு சேர்ந்தா போதுங்க. பெரிய வெங்காயம் 1 பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். வெஜ் ஃப்ரைட் ரைஸுக்கு எல்லா காயும் பொடியா கட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கிளறி கொடுங்க. இந்த அடுப்பணல் அதிகமா வைக்கும் போதும் நல்ல ஒரு பேர்னான ஸ்மெல் கிடைக்கும். அதாவது அந்த சுட்ட ஸ்மெல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கிடைக்கும். வெங்காயம் போட்டு ஜஸ்ட் அந்த கண்ணாடி பதம் வந்தா போதும். ஒவ்வொரு காயா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கேரட் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். 5 பீன்ஸ் பொடியா கட் பண்ணதும் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹார்டா இருக்கிற காயை வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்னா போடணும். ஃப்ரைட் ரைஸ்ல எப்பயுமே காய் சாப்பிட்டா வேகக்கூடாது. கொஞ்சம் சாப்பிடும் போது அப்படியே கடுகடுன்னு இருக்கணும். கொடமிளகா சின்னதா 1 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். முட்டைக்கோசு கொஞ்சம் பொடியா கட் பண்ணதும் போட்டுக்கலாம். முட்டைக்கோசும் கொடமிளகாயும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருங்க, அது லாஸ்டா போடுறதுக்கு. அடுப்பணல் ஃபுல்லா தாங்க இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுங்க. இந்த காயில இருந்து தண்ணி விடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதுக்காகவும் நம்ம அடுப்பணல் அதிகமா வைக்கணும்.
அனல் கம்மியா வச்சு வதக்குனீங்கன்னா இந்த காயில இருந்து தண்ணி வந்துடும். இந்த காயை நல்லா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் அப்படியே வதக்குங்க. இந்த காயெல்லாம் ஓரமா தள்ளிட்டு நடுவுல கொஞ்சம் இடம் பண்ணி வச்சுட்டு இப்ப அடுப்பணல் கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு தேவையான சாஸ் எல்லாம் ஊத்திக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊத்திக்கலாம். 1 டீஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ் ஊத்திக்கலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஊத்திக்கலாம். டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன் ஊத்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இதெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கு போட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு. என்னடப்பா இவ சர்க்கரை எல்லாம் போடுறாளேன்னு, இதுதான் ப்ரொசீஜர். ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. இப்ப இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. சோயா சாஸ் ரொம்ப போட்டீங்கன்னா அந்த ஃப்ரைட் ரைஸோட கலர் மாறிடும். அதே மாதிரிதான் எல்லா சாஸும் நீங்க எவ்வளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். ரொம்ப ஹார்டா நிறைய எல்லாத்தையும் போடக்கூடாது, மைல்டா இருக்கணும். இப்ப அடுப்பணல் நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு காய் வதங்கினா போதும். இனிமே இப்ப சாதம் போட்டுடலாம். ஆற வச்ச சாதத்தையும் இப்ப இதுல போட்டுடலாம். ஒரே இடத்துல கொட்டாதீங்க, எல்லா இடத்துலயும் நல்லா பரவன மாதிரி போடுங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்துக்கிட்டேன். மிளகுத்தூள் இதை கையில போட்டுட்டு பாருங்க, இப்படி எல்லா இடத்துலயும் பரவற மாதிரி போடுங்க. நீங்க ஸ்பூன்ல போட்டீங்கன்னா ஒரே இடத்துலயே போட்டுருவோம். 1 டீஸ்பூன் வெள்ளை மிளகு. வெள்ளை மிளகு போடுறது ஆப்ஷன் தான், பட் போட்டீங்கன்னா நல்லா வாசனையா நல்லா இருக்கும். எல்லா இடத்துலயும் பரவற மாதிரி போடுங்க. அடுப்பணல் நல்லா தூக்கி விட்டுடுங்க. இப்ப இந்த ரைஸும் போட்டிருக்கோம், காயும் இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து ஓவராலா கொஞ்சம் உப்பு. ரைஸை வடிக்கும் போது உப்பு போட்டோம், பட் அது ஆனா கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பார்த்து போடணும். நீங்க எவ்வளவு அரிசி எடுக்கிறீங்களோ காய் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் குக்கிங் வினிகர், உங்ககிட்ட இது இல்லைன்னா கொஞ்சமா லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. கொஞ்சமா குடமிளகாய் எடுத்து வைக்க சொன்னா இல்லைங்களா, அதுவும் போட்டுக்கோங்க. கொஞ்சமா எடுத்து வச்சோம் இல்லைங்களா கேபேஜ், அதுவும் இப்படி போட்டுக்கோங்க. அடுப்பணல் நல்லா கூட்டி வச்சிடுங்க. பாருங்க, இப்படி உதிர்நாப்புல இப்படி எடுத்து கொடுங்க. சாதத்தை உடைக்காம கிளறணும். இதே மாதிரி கரண்டியிலும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த கடாய் எடுத்து இப்படி குலுக்கி கொடுத்தும் பண்ணலாம். இது இரும்பு கடாய், ரொம்ப கனமா இருக்கு. இப்ப நான் தூக்கி ஆட்டினேன்னா உங்களுக்கு கேமராவில போக்கஸ் ஆகாது, அதனாலதான் நான் அப்படி பண்ணல. ரெண்டாவது இந்த கடாய் வந்து செம்ம வெயிட். இப்ப டேஸ்ட் பாருங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு. ஏதாவது பத்தலனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. காரம் பத்தலனா கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு சாப்பாடு நல்லா வறுத்தா போதுங்க. இப்ப மேல கொஞ்சம் வெங்காயத்தாள் போடுங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு வாட்டி. வெங்காயத்தாள் லாஸ்டா போடணுங்க இறக்குறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா அது அப்படியே இருக்கிறதே தெரியாம போயிடும். போதுங்க, அவ்வளவுதான். சூப்பரா மணக்க மணக்க நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ். மேல கொஞ்சமா வெங்காயத்தாள், டொமேட்டோ சாஸ், அவ்வளவுதாங்க. சூப்பரா நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப சாப்பிட்டு பாத்துருவோம். ஆஹா, பார்க்கும் போதே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. வாசம் சூப்பரா இருக்குங்க. இதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் சொல்லிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்றேன் சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது சாப்பாடு வேக வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த பதம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் மெலிசா கட் பண்ணுங்க. சின்னவங்க சாப்பிட்றதா இருந்தா வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்து கொடுங்க. ஏன்னா இதுல இருக்கிற வெஜிடபிள்ஸ் முக்காவாசி தான் வெந்திருக்கும். சோ அது குழந்தைங்களுக்கு சரியா டைஜஸ்ட் ஆகாது. சோ அதனால எப்பயுமே இந்த மாதிரி சாதங்கள் கொடுக்கும் போது கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி இதுல போட்டிருக்க எல்லா பொருளும் எல்லாருக்குமே தெரியும் சொல்ல முடியாது. சோ அவங்களுக்காக நான் சில விளக்கத்தை கொடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு ஒயிட் பெப்பர்னா என்னன்னு தெரியாது. அது வந்து வெள்ளை மிளகு. சோ வெள்ளை மிளகும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. மெயினா இந்த ஃப்ரைட் ரைஸோட கலர் வந்து மாறக்கூடாது. நீங்க கருப்பு மிளகு பொடி அதிகமா போட்டீங்கன்னா சோ அது ஃப்ரைட் ரைஸோட கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். பட் நீங்க ஒயிட் பெப்பர் இல்லைன்னா போடாமே விடலாம், அதை பத்தி தப்பு கிடையாது. பட் கொஞ்சம் பிளேவர் வித்தியாசம் வரும், அவ்வளவுதான். சோ அந்த வெள்ளை மிளகு பொடிக்கு பதிலா நீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலா கருப்பு மிளகு பொடியும் போட்டுக்கலாம். இந்த சாப்பாடு பிசு பிசுன்னு இல்லாம இங்க பாருங்க, இப்படி உதிரி உதிரியா இருக்கணும். இது நம்ம ரெஸ்டாரண்ட்ல போனா என்ன சுவை கிடைக்குமோ அதை விட டபுள் மடங்கா இருக்கும். நான் இன்னைக்கு செஞ்சது பக்கா ஒரு ரோட் சைட்ல நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி சாப்பிடுவோமோ அந்த ஸ்டைல தான் செஞ்சிருக்கேன்.
சோ ஒரு சிலர் வந்து இதுல போடாதது வெள்ளை மிளகு மட்டும் போட மாட்டாங்க. ஈவன் வினிகர்லாம் கூட ரோட் சைடு ஊத்தி நான் பாத்திருக்கேன். ப்ளீஸ் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. 500 கிராம் அரிசின்னா நீங்க எல்லா காய்கறியும் 500 கிராம் தான் இருக்கணும். அதை விட கூடுதலா இருக்க கூடாது. அப்ப டேஸ்ட் நல்லா இருக்காது. அதே மாதிரி வெங்காயத்தாள் இருந்ததுன்னா ப்ளீஸ் கண்டிப்பா போடுங்க. ஏன்னா இதுக்கு நல்ல ஒரு பிளேவரும் டேஸ்டும் கொடுக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸ கத்துக்கிற வரைகள் தான் கஷ்டம். கத்துக்கிட்டா சும்மா சர்வ சாதாரணமா செஞ்சுட்டு போயிடலாம். நான் நினைச்சிருக்கேன், ஐயோ இது சாப்பாடு எல்லாம் வடிக்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி நமக்கு வருமா, இந்த பதம் சொல்றாங்களே அப்படின்னு. நான் அதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. அதே மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோட் சைடு கடையில சில இடத்துல அஜினோமோட்டோ போடுவாங்க. நல்லா ருசியா இருக்கும் நாக்குக்கு. பட் நான் போடல. நீங்க விருப்பப்பட்டா போட்டுக்கலாம், டேஸ்ட் கூடுதலா இருக்கும். பட் அது உடம்புக்கு நல்லது இல்லம்பாங்க, அதனால நான் போடல. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இப்ப சாப்பிட்டு பாத்துருவோம். ஆஹா என்ன மனம், சூப்பரா இருக்குங்க. அப்படியே சும்மா ட்ரையா இல்லாம அந்த வினிகர் ஊத்துனதுனால லைட்டா ஒரு புளிப்புத்தன்மை தெரியுது. நான் இங்க வந்து டொமேட்டோ சாஸ் வச்சிருக்கேன். எனக்கு வந்து டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டா பிடிக்காது. சாப்பாட்டோட முழு ருசியும் அனுபவிக்க முடியாது. அந்த டொமேட்டோ சாஸோட டேஸ்ட் வந்து டாமினேட் பண்ணிடும் இந்த ஃப்ரைட் ரைஸ். நீங்க இதோட ஒரு கோபி மஞ்சூரியன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த சாதம் சாஃப்டாவும் இருக்கு, உதிரி உதிரியாவும் இருக்கு. இந்த மனம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்ம வறுக்கணும்ல சாதத்தை, அது வேற லெவலுங்க. சோ உங்களுக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒன்னு ஒன்னா நான் செஞ்சு காமிச்சுக்கிட்டே இருக்கேன். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். See you, bye bye, love you all.